முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இறந்து போனவர்கள் அடிக்கடி நமது கனவில் வந்து தொந்தரவு செய்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பு நிறைந்த அடியார்களை, ஏதேனும் ஒரு சிவ ஆலயத்தில் இறந்து போனவர்களினுடைய பெயரில் மோட்ச தீபம் சிவபெருமானுக்கு ஏற்றி வருவது மிக சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, அமாவாசை திதியில் ஏதேனும் ஒரு சிவ ஆலயத்தில் அமைந்து உள்ள காளி அன்னையினுடைய சந்நிதிக்கு முன்னால் காளி அன்னையினிடம் மனதார வேண்டிக் கொண்டு, இது போன்ற இந்த கனவுகளாகப்பட்டது எனக்கு வரக்கூடாது, மேலும் இவர்களால் எனக்கு எந்த ஒரு தொந்தரவுகளும் அல்லல்களும் நேரக்கூடாது என்று மனதார வேண்டிக் கொண்டு காளி அன்னைக்கு முன்னால் நெய் தீபம் ஏற்றி வருவதும் மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, நமது குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று குலதெய்வத்திற்கு பிரியமான படையல்களை படைத்து குலதெய்வத்தினிடம் மனதார வேண்டிக் கொண்டு நமது குலதெய்வத்தினுடைய சந்நிதியில் இருக்கக்கூடிய திருநீரை உறங்குவதற்கு முன்னால் இட்டுக்கொண்டு உறங்கி வருவதும் மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, பிரசன்ன ஜோதிடத்தின் மூலமாக ஏன் அவர்கள் குறிப்பாக நம்மை வந்து தொந்தரவு செய்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன தேவைப்படுகின்றது என்பதை கண்டறிந்து அதற்கு ஒரு நல்லதொரு தீர்வை காணலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, உறங்குவதற்கு முன்னால் சிவபெருமானினுடைய ஏதேனும் ஒரு பதிகத்தை பாடி உறங்க செல்வதும் அல்லது முருகப்பெருமானினுடைய ஏதேனும் ஒரு பதிகத்தை பாடி உறங்க செல்வதோ, அல்லது இது போன்ற பதிகமெல்லாம் எனக்கு பாட தெரியாத ஐயா, நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கக்கூடிய அடியார்கள் முருகா சரணம் முருகா சரணம் என்று முருகப்பெருமானை மனதார திருநாமத்தை சொல்லி அதன் பிறகு உறங்க செல்வதோ, அல்லது சிவபெருமானை மனதார அப்பா ஐயனே என்று உங்களால் என்ன வார்த்தைகளை சொல்ல முடியுமோ சிவபெருமானை மனதார நினைத்தபடி உறங்க செல்வதும் மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, முருகப்பெருமானினுடைய பாதத்தில் வைத்து பூஜை செய்த மயில் இறகை நாம் உறங்கக்கூடிய அந்த தலகாணிக்கு அடியில் வைத்து உறங்க செல்வதும் மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பு நிறைந்த அடியார்களே, இறை அருளோடு கூடிய நல்ல எண்ண அதிர்வு அலைகளோடு உறங்க செல்லக்கூடிய அத்துணை அடியார்களுக்கும் நல்ல உறக்கம் வரும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் காணொலி பதிவுகள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலம் முனீஸ்வரம். நம சிவாய.